கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். இன்றைய மாணவர்கள் கசடர கற்பதில் வல்லவர்களாக உள்ளனர். எனினும் கற்றுக்கொண்டவற்றை மறக்காமல் இருப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது. குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மணிக்கணக்கில் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேல் பெரும்பாலான மாணவர்கள் பாடங்களை கவனிக்க முடியாமல் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சமூக வலைதளங்களில் வார்த்தைகளை எழுத்துக்களாக சுருக்கி பயன்படுத்தி வரும் இளைஞர்களின் தொடர்பியல் திறனும் வெகுவாக குறைந்து வருகிறது. நிகழ்காலம் ஏற்படுத்தும் அனைத்து சவால்களுக்கும் நம்முடைய தொன்மை கலைகள் தீர்வு கொடுக்கின்றன. தமிழர்களின் தொன்மை கலைகளான பொம்மலாட்டம் மற்றும் வீதி நாடகம் மாணவர்களின் கவனிப்பு திறனை மெருகூட்டுகிறது. இதனை கருத்தில் கொண்டு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தொன்மை கலைகளை கொண்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. பொம்மலாட்டத்திற்கு தேவையான பொம்மைகளை உருவாக்குவதில் தொடங்கி கைகளில் அவற்றை மாட்டிக்கொண்டு விரல்களை பயன்படுத்தி கதை மாந்தர்களை உருவாக்கும் இந்த தொன்மை கலை மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. இதன் மூலம் சமூக வலைதளங்களின் பிடியிலிருந்து மாணவர்களை மீட்க முடிவதாக கூறுகிறார் பெரியார் பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் சங்கீதா. இது மெயினாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம், இந்த வீதி நாடகம் மூலமாக வெக்காபுலரி, இந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக கொண்டு போக முடியும். ஒரு ட்ராமா 3 மினிட்ஸ்லேருந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்களுக்கான அந்த இன்டோனேஷன், எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், வெக்காபுலரி, இது எல்லாமே ஈஸியாக ஆக்ஷனோட ஸ்கில்ஸாக குழந்தைங்களுக்கோ இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எங்களால் கொண்டு போக முடியுது. பெண் சிசு கொலை தடுப்பு, பெண் கல்வியின் அவசியம் போன்ற தலைப்புகளில் வீதி நாடகம் ஆகியவற்றின் மூலம் தங்களது தொடர்பியல் திறன் சிக்கல்கள் தீர்ந்துள்ளதாக கூறுகிறார் மாணவி சரண்யா. நானே இது வரைக்கும் ஒரு டால் செஞ்சுருக்கேன். இன்னும் நிறைய டால் செஞ்சு நானே ஸ்கிரிப்ட் எழுதி எனக்கு பப்பட் பண்ணணுன்ற ஆசை வந்திருக்கு. ட்ராமாவும் நம்மளே ஓன் ஸ்கிரிப்ட் எழுதணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளே கிளாஸில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை வந்திருக்கு. தமிழரின் பாரம்பரிய நிகழ்த்து கலைகள் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல அனைத்து காலத்திற்கும் பொருந்தும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். எதுக்குதான் பிடிவாதம் பிடிக்கணும்? எதுக்குதான் பிடிவாதம் பிடிக்கணும்? எதுக்குதான் பிடிவாதம் பிடிக்கணும்? எதுக்குதான் பிடிவாதம் பிடிக்கணும்?